தற்போதைய அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி நாகேந்திரனை புழல் சிறைக்கு மாற்றுமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் சிறையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்ற சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரவுடி நாகேந்திரனை புழல் சிறைக்கு மாற்றுவது தொடர்பாக சிறைத்துறை நிர்வாகம் பதிலளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாகேந்திரன் கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதால் நீண்ட நேரம் பயணம் செய்ய முடியாது என்று நாகேந்திரன் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன? விடுத்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முதல் குற்றவாளியான ரவுடி நாகேந்திரனை வேலூர் சிறையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்றுவது தொடர்பாக சிறைத்துறை நிர்வாகம் பதிலளிக்க சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பொன்னை பாலு, ரவுடி திருவேங்கடம் உட்பட இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 30 பேரில் 28 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதில் திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். தலைமறைவாக உள்ள சம்போ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணா போன்ற நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக எழும்பூர் நீதிமன்றத்தில் 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் இன்று ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்ட 27 நபர்களையும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு நேரில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட நாகேந்திரன் கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நீண்ட நேரம் பயணம் செய்ய முடியாது என்பதால் வேலூர் சிறையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்ற வேண்டும் எனவும் சிறையில் முறையான சிகிச்சை வழங்கவில்லை என நாகேந்திரன் தரப்பு வழக்கறிஞர் பாலாஜி தெரிவித்திருந்தார். காவல்துறை தரப்பில் சென்னை மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் தேவராஜ் ஆஜராகி இது தொடர்பாக சிறைத்துறை அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த வழக்கில் முதல் குற்றவாளியான ரவுடி நாகேந்திரன் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானது எனவும் தனக்காக ஆஜராக வரக்கூடிய வழக்கறிஞர்கள் மிரட்டப்படுவதாகவும் நீதிபதியிடம் முறையிட்டிருந்தார். 5000 பக்கத்திற்கும் அதிகமாக குற்றப்பத்திரிகை இருப்பதால் டிஜிட்டல் முறையில் ஆவணங்களை வழங்க வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தரப்பு முறையீட்டையும் கேட்ட நீதிபதி அனைவருக்கும் வாதாட வழக்கறிஞர்களை வைத்துக் கொள்ள குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் நாகேந்திரனை புழல் சிறைக்கு மாற்றுவது தொடர்பாக சிறைத்துறை நிர்வாகம் பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை டிசம்பர் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.